Hello friend, வணக்கம் எப்படி இருக்கீங்க? Welcome to our channel Pinky and Oliver. ஒரு நாள் என்னோடய ஹஸ்பண்டை வந்து அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க கார்டனில் அவ்வளோ ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இருந்திருக்கு. அதனால் இவங்க வந்து வீடியோவும் எடுத்திருக்காங்க. ஏன்னா ருவாண்டாவில் எப்படிலாம் வந்து ஃப்ரூட்ஸு என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இவங்க கார்டனில் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கிறதையும் தாண்டி இவங்கள்ட்ட நிறைய வந்து விவசாய நிலம் இருக்கான். அங்கேயும் வந்து விவசாயம் பண்ணி இந்த மோஸ்ட்லி எல்லா ருவாண்டன் அந்த ஹோட்டல்ஸ்க்கு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு ஈவன் பிரசிடென்ட் வீட்டுக்குமே வந்து அவங்க சப்ளை பண்ணுறாங்க போல். இவங்க வந்து நிறைய அவகடோஸ் வந்து வச்சுருக்காங்க. அவகடோஸ் வந்து நம்ம அது எண்ணெய் அவகடோ எண்ணெய் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இவங்க சாப்பாடு கூட வச்சு சாப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து டோஸ்ட் வச்சு சாப்பிட்றதுக்காக லெமனு, அதுக்கப்புறம் அந்த டாமி மேங்கோ அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அது வந்து பயங்கர இனிப்பாக இருக்குமாமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேப்ப மரம் இருக்குல்ல அது, ஏன்னா அதை வந்து பெஸ்டிசைடுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு மரத்தக்காளி அது அப்படி, அதாவது ட்ரீ டொமேட்டோ அப்படின்னாங்க. அதனால் என்னென்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சாப்பிட்ருந்தாலும் நான் இதை பார்த்ததில்ல, ஆனால் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது, பார்க்க நல்லா ரெட்டிஷாக அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பேஷன் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் ஆப்பிள், அப்புறம் ஆரஞ்சு, இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து அவங்க வச்சு வளர்க்குறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் போலாண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் எதுவுமே பண்ணலை. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட்டை வந்து கேட்டிருக்காங்க, சரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, நம்மளே வந்து இந்த மாதிரி ஃபார்ம்லாம் வச்சு நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை, நான் படிக்கிறதுக்காக போலாண்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து அவங்கள்ட்ட பிஸ்னஸ் இல்லை. இப்போ அவங்க ரிட்டர்ன் ஊருக்கு போய் பார்க்கும்போது இவ்வளோ, அதாவது நிறைய ஃபார்மு இந்த மாதிரி ப்ரொடியூஸ்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு, சரி நான் மிஸ் பண்ணிட்டேனோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை அதனால தானே நீங்கள் என்ன மீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க கார்டன் பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ பழங்கள்லாம் இருந்தது. எனக்கு இந்த மாதிரி வந்து நிறைய தோட்டங்கள்லாம் பழங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் அங்கே போய் அதை தொட்டு ஃபீல் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து இந்த மாம்பழம் இருக்குல்ல, இது வந்து பயங்கர இனிப்பாக இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை வந்து என்னையும் அங்கே வர சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போகணும். அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட்டான லெட்யூஸ், நம்ம அந்த சாலடில் அப்புறம் சாண்ட்விச்லலாம் வச்சு சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி டிஃப்ரெண்டான லெட்யூஸ் வந்து இந்த மாதிரி ரோவாக வச்சு அவங்க வந்து வளர்க்குறாங்க. சின்னதாக வந்துட்டு அந்த கொக்கோ பீட்டில் வந்து வச்சு வளர்த்து அதுக்கப்புறம் வந்து அதை உற்பத்தி பண்ணி அதை வந்து விற்கிறாங்க. இதை பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்குல்ல, கலராக. அவங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சரி நான் வந்து அந்த பிஸ்னஸே பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து அவங்கக்கிட்ட நிறைய, அதாவது ஃபேக்ட்ரிஸு, அதுக்கப்புறம் வந்து அங்கே லேபர்ஸு, அதுக்கப்புறம் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட் எல்லாத்தையுமே வந்து ட்ரக் மூலியமாக எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகிட்டாங்களாம். அதுவும் இல்லாமல் இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாம் நம்மளே விளைய வைக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளும் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வந்து சாப்பிடுவோம்ல, அதனாலேயும் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன அந்த கடுகு விதையிலேருந்து வரக்கூடிய அந்த முளைக்கட்டி வரும்ல குட்டி குட்டியாக, அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை, அந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் வந்து இந்த மாதிரி சாலடு செஞ்சு சாப்பிட்றதுக்காகவே வந்து அதை வளர்த்து அதை வந்து விற்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் சின்னதாக பாக்ஸ் பண்ணி நாங்கள் அதுக்கப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றுருப்போம். அவங்க வந்து வாங்கிட்டு போகிற அந்த கன்சியூமர்ஸ் வந்துட்டு கட் பண்ணி அப்படியே சாலடில் போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இவங்க வந்து நம்மளாம் வந்து சாலட் அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல, நம்ம வந்து கூட்டு பொரியல் அப்படிதானே நம்ம சாப்பிடுவோம். ஆனால் ருவாண்டன் அங்கே வந்துட்டு என்ன அவங்க சாப்பிட்டாலுமே பக்கத்தில் வந்து ஒரு சாலட் இருக்கும். அதாவது எல்லா வகையான இந்த லெட்யூஸு, கேபேஜ், அதுக்கப்புறம் இந்த முளைக்கட்டின அந்த கீரை வகைகள் எல்லாத்தையுமே போட்டு அவங்க வந்து சாலட் மாதிரி செஞ்சு எப்பயுமே வந்து எடுத்துக்கிறது அவங்களோட வழக்கம். அதனால் அதை வந்து இந்த மாதிரி நிறைய அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. இவங்களுக்கு இருக்கிற வெவ்வேறு ஃபார்மில் இருந்து வர்ற எல்லா காய்கறி பழங்கள் எல்லாத்தையுமே அதை வந்து இவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அங்கே கொண்டு வந்து குடோன் மாதிரி ஒரு இடத்துல இறக்கிடுறாங்க. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காய்கறி பழங்கள் வந்து எது கெட்டது நல்லது எல்லாம் பார்த்து எடுத்து செப்பரேட் பண்ணி அதை கழுவி அதை பேக் பண்ணி எல்லாமே பண்ணுறது வந்து இவங்களே கொஞ்சம் லேபர்ஸ் வச்சு பண்ணுறாங்க. பெரிய பெரிய இடத்துலலாம் நம்ம வந்து கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தோம்னா அங்கே வந்து மெஷின்ஸ் தானே எல்லா வேலையும் பண்ணும். ஆனால் இவங்க வந்து
வந்துட்டு இவங்களே வந்து எல்லா வேலையும் வந்து பண்ணி அதை பேக் பண்ணி வந்து ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்பாங்க. என்கிட்ட ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, முன்னாடி இவங்க இந்த பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து வீட்டில் காய்கறி அந்த மாதிரிலாம் கார்டனில் வச்சு ஒரு கூடையில் அந்த காய்கறி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சு தலையில் தூக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்காக போய் விற்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி பார்த்த என் ஃப்ரெண்டை இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக அவ்வளோ ஒரு பெரிய பெரிய ஃபார்முக்கு ஒரு ஓனராக, அதுவும் இல்லாமல் நிறைய லேபர்ஸ் வச்சு வேலை வாங்கக்கூடிய அந்த அளவுக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்றது வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் அங்கே போயிருந்ததுனால அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச நிறைய ஃப்ரூட்ஸில் இருந்து வந்து மில்க் ஷேக்கும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க.